ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் என்ன பேசலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். 2-3 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சென்னிமலைக்கு ஒரு டைம் நான் என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். அங்கே ஒரு காமெடியான ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு 20 வயசில் லவ் பிரேக்கப் ஆக இருக்கும். ஒரு 30 வயசில் அந்த லவ் பிரேக்கப்லாம் இருந்துச்சு அப்படின்னா 25க்கு அப்புறம் அது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னென்னு பேசலாம் அப்படின்னு சும்மா சொல்லியிருந்தேன். என்னோடய புரிதல் பற்றி பேசுகிறத இந்த பாட்காஸ்ட்டே சும்மா ஜாலியாக நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹெட்செட்லாம் போட்டுட்டு டைம் ஓட்டுறக்காக கேளுங்க. நறுக்குன்னு பேசுகிறக்கும் அதெல்லாம் இல்லை. ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக தான் இருக்கும் இந்த பாட்காஸ்ட்டு. டைமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வள கொலன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் இந்த சேனலோட இதுவே. அதனால் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆர்கானிக்காக ஒரு இது பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபாலோவர்ஸ். அதில் சில பேர் இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு ஒரு வீடியோ பண்ணால் கூட அது 8 மினிட்ஸில் பண்ணணும். 8 மினிட்ஸில் இந்த பாயிண்ட் பேசணும். ஃபஸ்ட்டு ஹூக் போடணும். ஹூக்குக்கு பின்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் பேசி கடைசியில் நீ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் ஆல்கோரிதம் கரெக்டாக ஒர்க் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய காலகட்டம். நான் ஒத்துக்கிறேன், அது நல்லது தான், நான் இல்லைன்னா சொல்லலை. நானும் அந்த மாதிரி பண்ணுறேன் தான். அதுக்கு மீட் மிஸ்டர் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஒரு ட்ரால் சேனல். ஒரு காலத்தில் கொஞ்சம் கொடி கட்டி பறந்தேன். இல்லை அப்படி சொல்ல தெரில. ஆமாம் தான், ஒரு காலத்தில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நானே எனக்கு சூனியை வச்சுக்கிட்டேன், அது வேறு விஷயம். அந்த சேனல் அப்படி தான், கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக இந்த கட் பண்ணி நறுக்குன்னு வேகமாக. இந்த சேனல் அப்படி கிடையாது. கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாமே. எல்லாமே வேகமாக போனால் அப்புறம் என்ன, நம்ம யாராச்சும் பொறுமையாக போகலாம், தப்பும் கிடையாது. வேகமாக போனால் தான் கரெக்டுங்கிறதும் கிடையாது. பொறுமையாக நிதானமாக நின்று வாழ்கிற வாழ்க்கையில் தப்பு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த சேனல். அந்த மாதிரி தான் ஒரு வைபுடைய சேனல். பேச்சக்கோரடா, இன்றைக்கி என்ன பேச வந்தேன்னு சொல்கிறேன் முதல்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் 7:30க்கு வீக் டேஸ் என்னோடய பாட்காஸ்ட் வரும். நீங்கள் தூங்கும் போதெல்லாம் கேட்குறதுக்கு இதமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன பேசலான்னா, இந்த லவ் பிரேக்கப்பை விட நான் என்னோடய ஃப்ரெண்டோட கதையை சொல்லிடுறேன். அது கொஞ்சம் ஹிலேரியஸாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பாட்காஸ்ட் சேனல்லையும் பாட்காஸ்ட் போட்டிருக்கேன். என்னோடய அகௌரி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆள். எங்கள் காம்போவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய தாட் ப்ராசஸ் ஒரு மாதிரி இருக்கும், அவனோட தாட் ப்ராசஸ் ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எங்களுக்குள்ளே. பேசிக்காக அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருமே அவனை அண்ட மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க. பிதாமகன் விற்கிற மாதிரி டொபக்குன்னு முதுக தட்டோம்னா அப்படின்னு திரும்பிடுவான் பைத்தியம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவன். பட்டு எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் அவனை எப்படி சொல்கிறது, இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த புகுத்துறது நான் அவன்கிட்ட பண்ண மாட்டேன். அவனாவே அவன் அப்படி தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது, அவ்வளோதான் விஷயம். நான் இருக்கிறது தான் கரெக்டு, என் தாட் ப்ராசஸ் தான் கரெக்டு, நீ என்னை மாதிரி நீ ஏன் இப்படி யோசிக்கிற, ஏன் எல்லாத்துலேயுமே டார்க்கான இதை கொண்டு. அது இல்லை, அவனோட லைஃப், அவனுக்கு அது அப்படி தான். அவன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கான், அவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்கான் லைஃப்பில். பாவம், அவனோட அவனோட ஸ்டோரியே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவனோட ஸ்டோரியை இப்போ கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன், எலாபரேட்டடாக மேபி முடிஞ்சால் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்டில் ஒரு ரொம்ப சாதாரண வேலை, அந்த வேலையிலேயே Tier 1 Tier 2 அந்த இது இருக்கும்ல, அதில் ரொம்ப டவுன் இதில் இருந்த ஒருத்தன் அதே கார்ப்பரேட் கம்பெனியை சேர்ந்த இப்போது ஒரு எஃப்எம்மில் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன், அந்த முனைப்பு இருக்கிறனால தான், நினச்சா அதை நடத்தணும், நினச்சா அதை நடத்திடணும், இந்த யூனிவர்ஸ் நடத்தி வச்சிடும். அதை டவுட் பண்ணாமல் அதை நினச்சா போதும். சந்தேகப்பட்டே நினச்சா தான் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுல கொஞ்சம் குளறுபடிகள் ஏற்படும். ஸோ அந்த கடைநிலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் அதே கார்ப்பரேட்டில் ஆர்ஜேவாக இருக்கான். அதுவே பெரிய இன்ஸ்பைரிங்கான விஷயந்தான். உன்னால் ஆர்ஜேயிங் மட்டும்தான் பண்ண முடியும், உன் ஷோவில் அதுவும் இப்படிலாம் பண்ணேன்னா உன் ஷோ பெருசாக ஹிட் ஆகாதுன்னு சொன்ன இடத்துல அவன் ஷோவை நம்பர் 1 ஷோவாக கொண்டு வந்தான். நான் இருந்த எஃப்எம்மில் என்னோடய ஷோ கூட இல்லை, அவன் ஷோ நம்பர் 1 ஷோ, என்னோடய ஃப்ரெண்டோட ஷோ. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி தான். உன்னோட ஷோ அவ்வளோதான் சொன்ன இடத்துல அவன் அதையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சான். சரி, நீ அவ்வளோதான், இதோட செட்டில்டு, இனிமேலாம் நீ பெரிய இதெல்லாம் ஆக முடியாதுன்னு சொல்கிற இடத்துல ஒரு புக் எழுதி காமிச்சான். ஒரு புக்குக்கு இன்றைக்கி ஆத்தராக இருக்கான். அடுத்து உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அவன் அடுத்து இன்னும் க்ரோவாக தான் போகிறான். அவன் ரஜினிகாந்த் சார் சொல்கிற மாதிரி தான், அவன் ஒரு செவிட்டு தவளை. அவனால் யார் என்ன சொன்னாலும் அவன் காதில் விழுகாது. அதனால் அவன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்க போகிறான். மற்றவங்களும் அக்கறையின் அடிப்படையில் நிறைய பேர் சில விஷயங்கள் சொல்கிறாங்க தான். நான் மற்றவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு தான் கெத்து அப்படி சொல்ல வரல. எல்லாருமே நல்லவங்க தாங்க, அவ்வளோதான். இந்த மெய்யழகன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், எல்லாம் இந்த பாடா போன காசு படுத்துகிற பாடத்தான் அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப் படுத்துகிற பாடு தான். அதனால் எல்லாருமே
அவங்க இதில் அவங்க இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் உன்னாலலாம் உன் ஷோ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் நீ நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்டென்ஷனலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் யாரையும் தப்புலாம் சொல்கிறேன். ஆனால் அவன் ஒரு செவிட்டு தவளை மாதிரி, அவனுக்கு வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அவனுக்கு கரெக்டாக அவன் போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டு கூட நாங்கள் அங்கே எஃப்எம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈரோட்டில் சென்னிமலையில் ஒரு கல்யாணம்டா வாடா போகலாம், என் ஃப்ரெண்டோட கல்யாணம்டா அப்படின்னா அது செம்ம ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வேறு இருந்துச்சு அதில். சரிடா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி லீவாக என்னென்னலாம் தெரில. அவன் எங்கே போனாலும் என்னை தான் கூப்பிடுவான், நான் எங்கே போனாலும் அவனை தான் கூப்பிடுவேன். அப்புறம் தினேஷ் இருப்போம், நாங்கள்லாம் 3 பேர் ஒன்றா போவோம், இல்லை தினேஷ் இல்லாத பட்சத்தில் நானும் இவனும் ஒன்றா சுற்றுவோம். இப்படி மாறி மாறி ஜாலியாக சுற்றின்னு இருப்போம். அன்றைக்கி அப்படி தான், டேய் நான் கல்யாணத்துக்கு போகிறேன், அவர் அப்படி தான் பேசுவார். டேய் நான் கல்யாணத்துக்கு போகிறேன், கிளம்பிடு 9 மணிக்கு கீழே வந்துடு போகலாம், அவ்வளோதான். அதிகாரத்தோணி தான் பேசுவார் அவர், பெரிய அவர். நானும் முடியாதுன்னா முடியாது, என்னால் வர முடியாது, மூடிக்கு நீ கிளம்பு அப்படின்ட்டுருவேன். அப்புறம் அன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருந்தேன், அதனால் சரி வா போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவனை தூக்கிட்டு பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் வண்டிக்கு சொல்லலை, தலைவருக்கு பெட்ரோல். அவர் டீ குடிக்காமல் ஒரு நாள் நவர முடியாது. ஒரு நாள் அவர் பெட்ரோல் போட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு அவன் பைக்கில் உட்கார வச்சுட்டு ஈரோட்லேருந்து சென்னிமலைக்கு போகணும். பெருந்துறையெல்லாம் தாண்டி அது ஒரு லாங் ட்ராவல். பசங்களுக்கு வந்து அந்த வைப்பில் இருக்கக்கூடிய பசங்க, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த டைமில் இந்த பைக்லலாம் போகும்போது என்னென்னமோ பேசுவோம். உலக அரசியலில் ஆரம்பித்து உள்ளூர் கிளவி பேசுகிற காசிப்ஸ் மாதிரி அது முதற்கொண்டு எல்லாத்தையும் பேசுவோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய தெரப்பி, எந்த தெரப்பிஸ்ட்னாலையும் கொடுக்க முடியாத ஒரு தெரப்பி. நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த கேர்ள்ஸுக்கெலாம் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். நிறைய பேர் நான் சேனல் பார்க்குறனால சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இல்லை இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஸ்பேஸை மட்டும் கொஞ்சம் நல்லா விட்டுருங்க. அது கொஞ்சம் எலாபரேட்டடாகவே அவரை விட்டுருங்க. அந்த இடத்துல போனால் தான் அந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நிம்மதி ஜாஸ்தியாக வரும். அந்த நிம்மதி இருக்கிற இடத்துல தான் அவர் மைண்டு காம் ஆகும். அந்த ஆள் மைண்டு காம் ஆனால் தான் நம்ம பொண்டாட்டி நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, நம்ம பொண்டாட்டி நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிற அந்த காமாக இருக்கிற மைண்டில் தான் அந்த மாதிரியான எண்ணங்களே வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பக்கம் கிறுக்கு பிடி போட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசவும் முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் அந்த ஆள் ஒரு பக்கம் தவிக்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே ஒரு ஆம்பளையோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவனால் பேலன்ஸ் பண்ண முடியாது. நிறைய பொய்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவான், பேலன்ஸ் பண்ணுறங்கிற பேரில் தடுமாறுவான். மென் ஆர் நாட் மென் டு டூ மல்டி டாஸ்கிங். மென்னுக்கு வந்து அந்த மல்டி டாஸ்கிங்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுலாம் வராது. ஆனால் அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்க அப்படின்னா அவன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அவனுக்கு மைண்டு காமாக இருக்கும்போது தான் அதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிக்க தோணும். இல்லாட்டி ரொம்ப எக்யூப்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரு விஷயத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அது கோல் வச்சு அடிக்கணும். அவங்க பிரெயினே அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று ஃபேமிலி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிறுக்கு பிடி போடுற இடத்துல அவன் விலகிப்பா போவான். இது ஹியூமன் நேச்சர். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலேருந்து ஒரேடியாக நம்ம பண்ணுறோமோ, நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், இனிமேல் நம்ம ஒய்ஃபை நம்ம பார்த்துக்கணும், இல்லை இதையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒய்ஃபையும் அப்படிங்கிறது அவனுக்கு யோசிக்கிறக்காச்சும் டைம் கொடுக்கணும். நீங்கள் வச்சு ஒரேடியாக நெருக்குனீங்க அப்படின்னா அவ்வளோதான். சொல்கிறேன், இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் லிட்டரலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எந்த தெரப்பிஸ்ட்னாலையும் கொடுக்க முடியாததை எனக்கு இப்போயும் தான் ஒரு லெவலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு லெவலுக்குலாம் இல்லை, ஓவராக ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது டே நாங்கள் என்னைக்காச்சும் தான் மீட் பண்ணுறோம். கரூருக்குலாம் போனால் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எவனும் வரமாட்டேங்கிறானுங்க இப்போ பழைய மாதிரி. என் ஃப்ரெண்டு சரி சென்னையில் இருக்கவனுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒரு மூலையில் இருக்கும். வாழ்க்கையில் நோக்கி எதையோ நோக்கி ஓடுறோம். எங்கேயாவது சம்பாரிச்சிட மாட்டோமா, ஒரு 4 காசை பார்த்துட மாட்டோமா, ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, நம்மளோட குடும்பத்து ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணிட மாட்டோமான்ட்டு எவனா எங்கெங்கேயோ இருக்கானுங்க. இப்போ பழைய மாதிரி மீட் பண்ணுறதில்ல, ஒரு டர்ஃபுக்கு எல்லாம் ஒன்றா சேர முடியறதில்ல. அதையும் தாண்டி டர்ஃப்லாம் விளாட்றோம், அங்கங்கே இருக்கக்கூடிய விளாட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க முடியும். இப்போ இங்கே இருந்தவனுங்கலாம் துபாய் போயிட்டானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதனால் இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை நான் ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு, ஹேண்டிலே பண்ண முடியல. அதான் உண்மை. ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் வந்து அந்த எஃப்எம்மில் சேர்ந்த டைமில் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எனக்கு அப்போயும் தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்க எனக்கு ஃபெசிலிட்டிஸ் கூட அப்போ இல்லை. இப்போ நான் நிறைய எக்யூப்டாக இருக்கேன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நான் ரெண்ட்டு பே பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு பைக் இருக்குது, நான் வாங்கினேன், எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. அப்போல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, அப்போனா ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி டைமில். ஆனால் அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே நான் எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. ஏன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தானுங்க. நாங்கள் எங்கே போனாலும் என்ன பேசினாலும் சிரிப்போம், ஏதாவது ஒன்று நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாம் எங்களோட எல்லாமே தெரியும், ஒருத்தருக்கு பசங்க தான். ஸோ நல்லா அது புரியும், கம்ப்ளீட்டாக நான் ஜட்ஜ்மெண்ட்லாம். ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவனுங்ககிட்ட என்ன வேணாலும் பேசலாம், உலக அரசியல் பேசலாம், உடான்ஸ் விடலாம், அச்சு விடலாம். அவனுங்க நக்கல் நையாண்டி பண்ணிட்டு போயிடுவானுங்க, ஆரம்பிச்சிட்டான்டா ஆண்டா புழுவேன் அப்படின்னு போயிடுவானுங்க, அவ்வளோதான். அது உட்காந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்க மாட்டானுங்க. அது வந்து ஒரு தெரப்பி தான்.
ஸோ அந்த மாதிரி அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஈவினிங் டைமில் தான் போனோம் சரியா. அப்போ பெருந்துறைக்கு போயிட்டு அங்கேருந்து சென்னிமலை வந்து கொஞ்சம் மேலெலாம் ஏற மாதிரி இருக்கும், ரொம்ப பெரிய ஹில்ஸ் இல்லை, பட் கொஞ்சம் அந்த ரோடெலாம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து சென்னிமலைக்கு போகிறோம். சென்னிமலையில் இந்த முருகன் கோயிலுக்கு கீழே ஒரு ரைட் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் ஒரு ரைட் எடுத்து அது ஒரு கிராமம், நல்ல சென்னிமலைக்குள்ளே ஒரு கிராமம், கொஞ்சம் ரிமோட்டட் ஏரியா. அந்த கிராமத்தில் அதையும் தாண்டி அவுட்டரில் ஒரு மண்டபம் இருக்குது. 2 மண்டபம் இருந்துச்சு அங்கே. ஆக்சுவலாக போகிற வழியில் ஒன்று இருந்துச்சு, அதை தாண்டி போய் ஒரு மண்டபம் இருந்துச்சு. 2 மண்டபம் இருந்துச்சு. இவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து சென்னிமலை ரீச் ஆகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்னா ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. முருகன் கோயிலுக்குலாம் போகலாம் அப்படின்னு அவன் மூஞ்சி காமிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அமைதியாக இருந்தேன். சரி வந்தது கல்யாணத்தை பார்த்துட்டு போவோம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் கோயிலுக்கு கீழே ரைட் எடுத்து உள்ளே போகிறோம். எங்களுக்கு பின்னாடி ஹில்ஸ்லேருந்து லைட்டெல்லாம் எரியுது, படி டிங் 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 அது மாதிரி அந்த படியாக லைட்ஸ் எரியுது, மேலே அந்த கோயில் லைட்லாம் எரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு கும்பிடு போட்டுட்டு சரி நீ இறங்கு நான் வண்டி ஓட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வண்டி கேட்டேன். ஃபுல் இருட்டாயிருச்சு. நாங்கள் ரைட் எடுத்த உடனே அந்த குக்கிராமத்துக்கு போகிற வழியில் 2 பக்கமும் லைட்லாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. லிட்ரலாக ஒத்தையடி ரோடு, எங்கள் வண்டி மட்டும்தான் போகுது. அது ஒரு இருட்டு தான். கொஞ்சம் தூரம் போக போக அது நல்லாவே இருட்டிருச்சு. சரிடா நீ இறங்கு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்ட ஆரம்பித்தேன். இன்னும் எவ்வளோ தூரம்டா போகணும் அப்படின்னா அது இன்னும் போகணும்டா அப்படின்னா சரி கொஞ்சம் வேகமாக ஓட்டலாமேன்னு வேகமாக அவன் அப்பயும் சொன்னான், டே இருட்டு யாரும் இல்லை எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் அமைதியாக உட்காருங்க, எங்கள் பைக் ஓட்டுற ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, நாங்களாம் ரேசரு, அமைதியாக உட்கார்றா மூடிங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முறுக்குனேன். எந்த நேரத்தில் வாயை வச்சானோ எந்த நேரத்தில் நான் வண்டியை முறுக்கணுனோ அந்த இடத்துல ரோடு போய்கிட்டு இருக்கு. ஒன்று லைட்டாச்சும் போட்டிருக்கணும் கவர்மெண்ட், இல்லை குழியாச்சும் தோண்டி ஓட்டுறக்கூடாது. குழி தோண்டி போட்டிருக்கானுங்க நடு ரோட்டில். நான் வேகமாக போய்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன்ல அவன் வண்டி எப்படி இருக்குன்னு சொன்னேன்ல, அவன் வண்டியில் லைட்டை ஆன் பண்ணால் 0 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும். எங்களுக்கு கீழே மட்டும் ஏதாச்சும் குட்டியாக ஒரு லைட் இப்படி வந்து விழுகுது. என்னடா இது, அதுதான் என்னோடய ஸ்கூட்டியோட பவர், அதுதான் அந்த லைட் வச்சு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறான். டேய் யாரா இப்போ இந்த லைட் வச்சுட்டு எங்கடா போகிறது நம்ம காட்டுக்குள்ளே, நம்ம ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னு கூட எவனாச்சும் லாரிக்காரங்க இது வந்தால் தெரியாதுடா. அதனால தான் நானே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சேஃபாக ஓட்டுவேன்னு நினச்சிட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் நான் கொஞ்சம் வேகமாக போனேன்னா குழி தோண்டி வச்சுருந்தாங்க. அந்த குழிக்கு முன்னாடி குழி தோண்டி அந்த மணல் இருக்குல்ல, அந்த சும்மா குட்டியாக இப்படி குமிச்சு வச்சுருக்காங்க. எனக்கு அது தெரியல. நாங்கள் வேகமாக போகிறோம், லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, சைட்லேயும் லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, வண்டிலையும் ஒன்றும் இல்லை. முறுக்கிக்கிட்டு போனேன். சருண்டு வேகமாக போய் இந்த குமிச்சு வச்சுருக்காங்கல்ல அதில் மேலே இப்படி தான் விழுந்தோம். அதில் மேலே விழுகலை, அதில் மேலே விட்டேன். அந்த குமிச்சு இருக்குதுல லிட்ரலாக ஒரு 4 அடியாச்சு இருக்கும். ஒரு 3 அடியிலேருந்து 4 அடியாச்சு ரோட்லேருந்து மேலே பறக்கிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஆம்பலை போய் தென்னை மரத்தில் இது குத்தாமல் இருந்தோமே அது வரைக்கும் சந்தோஷம். அந்த கீழே குழி இருக்குது, அந்த லிட்டராக நாங்கள் இப்படி மேலே பறக்கிறோம். மேலே இப்படி குதிச்சு, இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. இப்படி மேலே குதிக்குது வண்டி. இவன் பின்னாடி என்னை இப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். கட்டி பூடிடா கண்ணால் அந்த மாதிரி டக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். இல்லாட்டி பறந்துருப்பான் இவனும். நல்ல வேலை இதெல்லாம் எங்கள் வீட்டில் தெரியாது. ஐயோ இந்த பாட்காஸ்ட் வேலை கேட்பாங்களே, சரி பரவாயில்ல சொல்கிறேன். இப்படி பறந்து போய் டொம்முன்னு லேண்ட் ஆச்சுங்க. ஆனால் அந்த வண்டியோட பவர் எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது சீரியஸாக. அதுக்கப்புறமும் வண்டி இயங்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 3 அடி மேலே போய் டொம்முன்னு இப்படி போய் குத்துது வண்டி. குத்தியும் முறுக்கிறேன், சருன்னு போகுது வண்டி. எதுவுமே ஆகாத மாதிரி கேஷுவலாக நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். திரும்பினா திட்டுவானே, திட்டினா கூட பரவாயில்ல, என் பிதாமகன் விற்கிற மாதிரி கடிச்சு வச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயத்தில் வண்டி ஓட்டுறேன். எனக்கு விழுந்திருந்தா கூட அவ்வளோ பயமாக இருக்காது, இவங்கிட்ட திட்டு வாங்குறத பயமாக இருந்துச்சுன்னு. அப்புறம் இறங்கி நிப்பாட்ட வச்சு வண்டி நிப்பாட்டி இறங்க வச்சு அதுக்கப்புறம் திட்டினான். பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தான். நல்ல வேலை டே நானாச்சும் அந்த இதில் விட்டனால தான் மேலே ஆம்பளைங்கிற மாதிரி போய் தப்பிச்சோம். கீழே லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஓட்டினோம். மவனே நீ எல்லாம் விட்டுருந்த அப்படின்னா மேலே போகும்போதே அடிக்கிற காற்றுக்கு விசுக்குன்னு பறந்து போயிருப்பேன், பேசாத நீங்கள்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் மாறி பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எங்களை நினச்சி குயில் அவள்தான் கொஞ்சம் நேரம் கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் எங்களை நினச்சி நாங்களே சிரிச்சுக்கிட்டு மண்டபத்துக்குலாம் போயிட்டோம். சரியா, மண்டபத்துக்கு போய் கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஸ்ட்ரைட்டாக இவனை இழுத்துட்டு பந்திக்கு போயிட்டேன். இதுக்கப்புறம்லாம் உன் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பந்தியில் சோறு கூட கிடைக்காது, வந்ததுக்கு சாப்பிட்டாச்சு போகலாம் வாடா அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மாப்பிளையும் பார்க்கல பொண்ணும் பார்க்கல, எல்லாத்தையும் எங்கே இருந்தாங்க தானே பார்க்குறக்கு, எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேகமாக பந்திக்கு போய்
சாப்பாடு போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு சும்மாவே சோறு இறங்காது, நைட்லலாம் சுத்தமாக சோறு இறங்காதா. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு 7 ஐஸ்கிரீம் அடுக்குனேன். எனக்கு ஐஸ்கிரீம்னால் கொஞ்சம் பிடிக்கும். இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் ஓசியில் வேறு கிடைக்குதா, அது என்னமோ தெரியல, இந்த ஓசியில் கிடைக்கிற ஐஸ்கிரீமோட டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியில் இந்த மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து, ஷோ குயிலே குயிலே கொண்டுருவோம் குயிலே. அப்புறம் கடைசியில் அந்த மாப்பிள்ளெல்லாம் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த காருக்குள்ளே ஏறக்கு முன்னாடி வழி மறைச்சு, டேய் நல்லா இருக்கியாடா, அவன் மாப்பிள்ளை யார் ராணி, டேய் அகாரி உன் ஃப்ரெண்டு இல்லையா அப்போ இது, டேய் ஃப்ரெண்டு தான்டா, நாங்கள் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறான். அதுவும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரேடியோ கேட்டது மூலமாக ஒரு லிசனர் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் சொன்னான், தோழர் நான் தான் ஆர்ஜி அகோரி, இல்லை ஃப்ரெண்டு பேர், நான் தான், மறந்துட்டிங்களா, ஓ நீங்களோ எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்கன்னு அவன் அப்புறம் ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான் மாப்பிள்ளை. நான் ஓரமாக நின்று, டே நானும் ஆர்ஜே தான்டா அப்படின்னு மாதிரி சும்மா பார்த்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் பேசிட்டு அப்புறம் ஒரு 7 ஐஸ்கிரீம் அடிக்கி கப்பெல்லாம் கையில் வச்சுருந்தேன். மாப்பிள்ளை ஒரு மார்க்கமாக பார்த்தான், இல்லை ப்ரோ இவனும் சேர்த்தா சாப்பிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ரிட்டன் வரும்போது கேட்டேன், டே வண்டி கூடுறா நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு. ஒரே ஒரு லுக்கு தான் விட்டான். சரி நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு அப்புறம் ஏறி பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்புறம் கதை பேசிக்கிட்டு மறுபடியும் ஜாலியாக பொறுமையாக நைட்டு யாரும் இல்லை ரோட்டில் அப்படியே பொறுமையாக கதை பேசிக்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம், படுத்து தூக்கிட்டோம், அவ்வளோதான். டடபாபே சொல்லி கிளம்புதான் அவங்க வீட்டு மிஸ் டடபாபே டட்ட இந்த கதை தான் சொல்கிறேன் அப்படின்னேன். ஒன்றும் இல்லை, அந்த மேட்டில் இப்படி ஏற்றி பறந்தோம், லிட்டரலாக இப்படி மேலே ஏறி டங்குன்னு கீழே குத்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நான்லாம் மேலே பறக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், சரி பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனால் இந்த ரோட்டில் நடமாட்டமே இல்லை, நம்மளை தூக்கிட்டு போய் போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சரி காலங்காத்தால் கொஞ்சம் எனர்ஜி வந்துடும், நம்மளே வந்து காலங்காத்தால் எந்திரிச்சு அப்புறம் நடந்து போயிட வேண்டியதான் ஹாஸ்பிட்டலுக்கு, நானாச்சும் பரவாயில்ல பேஷண்ட்டு தான், அவன் பின்னாடி ஒருத்தன் பணமாகவே ஆயிடுவானே. 40 கிலோ தான் இருப்பான், காற்றுல அடித்தா பறந்து போயிடுவானே, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரே ஃபன்னு தான், ஒரே சிரிப்பு தான். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். டடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டடா பாய். டாட்டா.